என்ன பண்றது? யாருக்கு கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தான் கடவுள் நிறைய சோதிப்பாராமா. உங்களை ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை புடம் போட்ட தங்கமாய் மாற்றுவதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களையும் பிரபஞ்சம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்குதுன்றது ஒரு வகையில பிளஸ் பாயிண்ட். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுவும் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது காட்சி வீடாக இருக்கனால கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்ல ஆன்லைன் விஷயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பக்கம் இது வரைக்கும் இருந்த 2ஆம் வீட்டு அதிபதி ராசிக்குள் வருதல் அப்படின்றது வந்து ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சூரியன் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. சூரியன் அப்படின்ற போதே வந்து தலைமைத்துவம், சூரியன் அப்படின்ற போதே வந்துட்டு நேர்மை. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்குள் வரும்போது பயங்கரமா கான்ஃபிடன்ட் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து நிறைய வியாபார அறிவு பெருக போகிறது. நேற்று வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிரகம் உங்களை கீ கொடுத்து இயக்க போறாங்க. நான் பேசாம ஜாலியா சிவனையும் தானே இருந்தேன், எனக்கு எதுக்கு இவ்வளவு வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேலை பழு அதிகரிப்பதற்கான காலம் அப்படின்றது இருக்கு. தூக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. தூங்கும் போது கூட அப்படி பாதியிலே எந்திரிச்சுக்கிறது, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுது, அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் மேலோங்குது. அதற்காக சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி முதல் 15 நாட்கள் கடகராசிக்காரர்கள் கடந்து வர போகிறீர்கள் அப்படின்றதான் உண்மை. அடுத்த 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வாசப்படியில் வந்து நிற்கக்கூடிய காலகட்டம். அது எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு